உலகளாவிய பி குரு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடக விவாதங்கள்ல அனல் தரிக்கும் அப்படின்னா அதற்கு இவர் ஒரு காரணமா இருப்பாரு. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் அப்படிங்கிற மாதிரி சிரிக்காம வலிக்காம தன்னுடைய கருத்துக்களை வளமா சொல்வதில் இவர் வல்லவர்னு சொல்லலாம். அவர் ரவி டிடிஎஸ் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். ரெண்டாவது என்னன்னா, நம்ம யார் கூட இருக்கோம், நிதிஷ்குமார் அவரை பீகார் தேர்தல்ல முன்னிறுத்துறாங்க. நிதிஷ்குமார் தேர்தல் அரசியல் அப்படிங்கறது அவருடைய அரசியல் கட்ட வாழ்க்கைங்கிறது ரொம்ப தூயமான விஷயம், ஒரு ஊழலே இல்லாத விஷயம் அப்படிங்கறத ஒத்துக்கொள்வீர்களா கூட இருக்கிற பாஜகவினர்? இல்ல, நிதிஷ் மேல எந்த ஒரு அவர் இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கிறதுக்கு முனைப்பா வேலை செஞ்ச போது கூட நிதிஷனுடைய நேர்மையை யாரும் சந்தேகிக்கல. நிதிஷ் இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, தொடர்ந்து ஆட்சியில இருக்காரு. ஓகே, ஒரு முறை மகா கட்பந்தன் மூலமா ஆட்சியில இருந்தாரு, 2 முறை பிஜேபி மூலமா ஆட்சியில இருந்திருக்காரு. அவருடைய ஆட்சியில நேர்மை இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நேர்மை மட்டும் போராது, அந்த பீகார் வளர வேண்டும். பீகாருடைய பிரச்சனை என்னன்னா 5% தான் அங்க ஃபேக்டரிஸ் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆலைகள்ல ஒரு 5% தான் அங்க இருக்கு. கணக்கெடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க எந்த ஒரு நியாயமான ஒரு வளர்ச்சியும் நடக்கல. ஒடிசால பிஜேபி பேசும்போது இதேதான் பேசிச்சு. ஒடிசா நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நீங்க பயன்படுத்தவில்லை, பயன்படுத்தினா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லித்தான் ஒடிசால ஓட்டு கேட்டுச்சு. மோடி ஐயா அங்க பீகார்ல போய் மத்த கட்சியை எதிர்த்துலாம் ஒன்னும் பேசல. இவனுங்க ஒழுங்கா இந்திய படிச்சிருந்தானுங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் என் தாய்மொழி தமிழ் நான் ஒழுங்கா படிச்சேன், கூடவே எனக்கு எது உதவுமோ அந்த ஆங்கிலத்தை நான் ஒழுங்கா படிச்சேன். அதே மாதிரி எனக்கு எது நல்லதோ அந்த இந்திய நான் ஒழுங்கா படிச்சிருக்கேன். அதனால மோடி பேசுனது எனக்கு தெரியும். திருமாவளவன் கூட பொய் சொல்றாரு. மோடி டிஎம்கேங்கிற வார்த்தையை பயன்படுத்தலன்னு பொய் சொல்றாரு. எதனால அவருக்கு அவ்வளவு பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியல. மோடி சொன்னது என்னன்னா, கர்நாடகாவிலும் தெலுங்கானாவிலும் நேதாக்கள் பீகாரிகளை அவமானப்படுத்துகிறார்கள். அதாவது அரசியல் தலைவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். காங்கிரஸ், பிஜேபி, ஜனதா தள் எதையுமே சொல்லல, நேதாக்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. தமிழ்நாட்டில் திமுக அவமானப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு இதெல்லாம் அவர் சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஏன் சொல்றாரு அப்படின்னா அடுத்த வரிக்கு வர்றாரு. ஆர்ஜேடியுடைய தேஜஸ்வியும் பீகாரிய அவமானப்படுத்துறாரு. எனக்கு என்ன வேதனையா இருக்குன்னா, அவர் சொல்றாரு, எனக்கு என்ன வேதனையா இருக்குன்னா, காங்கிரஸ் இவர்களை எல்லாம் கூட்டி கொண்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்குது. யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துகிறார்களோ, அவமானப்படுத்தினார்களோ அவர்களை அழைத்து கொண்டு காங்கிரஸ் ஓட்டு கேட்குது. இதுதான் அவர் சொல்ல வந்த விஷயம். இதை ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லக்கூடாதா? திமுக கூட்டிட்டு பீகார்ல ஓட்டு கேட்கிற அப்படின்னு சொல்லக்கூடாதா? கர்நாடகால இருந்து தெலுங்கானால இருந்து கூட்டிட்டு பீகார்ல ஓட்டு கேட்கிற வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்க கூடாதா? யாரை பார்த்து கேட்கிறாரு? பீகாரிகளை பார்த்து சொல்றாரு, ஐயா உங்களை அவமானப்படுத்துறவங்களை கூட்டிட்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்கறாங்க, எனக்கு இது பாக்குறதுக்கு சங்கடமா இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? இந்தி ஒழுங்கா தெரிஞ்சிருக்கணும். இல்ல கனிமொழி அம்மாட்டியோ அல்லது வேற யார்கிட்டயோ கேட்டிருந்தா அவங்க கரெக்டா மொழிபெயர்த்து சொல்லியிருப்பாங்க. வெளியில அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது பாவம், ஆனா சொல்லியிருப்பாங்கல்ல. இன்னைக்கு ஏஐ இருக்கே, தட்னா சொல்லுமே. இதை உட்கார்ந்துட்டு ஒரு 6 தொலைக்காட்சியில விவாதம் பண்ணிட்டு இருக்கான். சோ என்னை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் நேர்மையானவர், அதுல மாற்று கருத்தே இல்லை. அவருடைய முதலமைச்சர் பதவிக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா ஏன் நாங்க எப்படி தேர்தலுக்கு பிறகு முடிவெடுக்க வேண்டியது இப்ப எப்படி முடிவெடுக்கிறதுங்கிற ஒரு வார்த்தையை ஏன் பயன்படுத்தினாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிதிஷ் சைடுல நிறைய உழைக்க வேண்டி இருக்கு, அவர்களுடைய சீட்டு குறைந்து கொண்டு வருகிறது, அது ஆபத்தானது. நாளைக்கு கட்பந்தன்ல, அதாவது இவங்களுடைய கூட்டணியில 101ல சப்போஸ் 80 தொகுதியை பிஜேபி வெற்றி பெற்றுட்டு 30 தொகுதியை தான் ஆர்ஜேடி வெற்றி பெற்றதுன்னு சொன்னா ஆட்சி அமைப்பது கஷ்டமாகிடும். அதனால ஒழுங்கா உழைங்க, எம்எல்ஏக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் எடுத்து சொல்றாரு. அவ்வளவுதான். அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தேஜஸ்வின்னு சொல்லி ஓட்டு வாங்குங்க, நாங்க எதுவும் சொல்லாம ஓட்டு வாங்குறோம். அப்படித்தானே நீங்க மன்மோகன் சொல்லாம 2009லயும் ஓட்டு வாங்கினீங்க. 2004லயாவது உங்களுக்கு மன்மோகன் வராருன்னு தெரியாது. ஏதோ சோனியா காந்தி எல்லாம் கொண்டு வந்து அப்படி இப்படி ரெடி பண்ணிடலாம், இங்க இருக்கிற ஈடி எல்லாம் ஊத்தி மூடி திமுக நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. பட் அது அடிபட்டு. நீங்க தானே சார் கேட்டீங்க 2024ல பிரதமர் வேட்பாளர் யாருன்னு எத்தனை முறை கேட்டிருக்கீங்க ஊடக? கண்டிப்பா கேட்டோம். ஏன் கேட்டோம்னா 23 கட்சிகள் அதுல வந்தது.
அதுல கிட்டத்தட்ட 6 கட்சிகள் காங்கிரஸ்ல இருந்து வெளில வந்த கட்சிகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்த கட்சிகள். மமதா பானர்ஜி, இவங்க ராஜசேகர் ரெட்டி, அந்த கதையெல்லாம். அப்ப நம்ம கேட்டோம், யாரு முதல் பிரதமர்னு சொல்லுங்கன்னு கேட்டோம். ஆனா இங்க நிதிஷும் பிஜேபியும் தான் ஆட்சி செய்து கொண்டு வருகிறது. நிதிஷின் தலைமையில், அந்த பேட்டிலேயே அமித்ஷா சொல்றாரு, நிதிஷ் தலைமையில தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கப்புறம் அதுல விளக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்க விளக்கம் கேட்டீங்கன்னா எம்எல்ஏ தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்றது யதார்த்தமான ஒரு விஷயம். இதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா எந்த தப்பும் இல்ல, எந்த உள்நோக்கமும் இல்லைன்னு சொல்ல வரீங்க. உள்நோக்கம் இருக்கலாம். அரசியல்வாதியுடைய உள்நோக்கங்கள் நாம சொல்ல முடியாது. என்ன வேணாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு ஒண்ணு விஷயம் தெரியும். என்னன்னா, நிதிஷோடைய நேர்மை மதிக்கப்படும். அவர் சைட்ல இருந்து அவர் 70 சீட்டையாவது வின் பண்ணிட்டு வரணும். சீட் அதிகமா கேட்டு பிரயோஜனம். இப்ப தேமுதிக 8 சீட்டு கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க போறது இல்லை. போன வாட்டி அதிமுக கூட்டணியில் நின்றுட்டு தேமுதிக தம் பையனுக்கு திமுக கிட்ட சண்டை போடுது. 4000 வாக்கு தானே, விட்டுறக்கூடாதா? இந்த சின்ன பையன் எம்பி ஆகக்கூடாதா அப்படிங்கிறாங்க பிரேமலதா மேடம். ஏங்க நீங்க அதிமுக கூட்டணியில் இருக்கீங்க, திமுக கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்களேன்னு நாம சொல்ல வேண்டியதா இருக்கு. சோ அந்த மாதிரி நிதிஷ் 101 சீட்டு வாங்கிட்டாருன்னா அவர் அதுல வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்யணும். அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுல எந்த தப்பும் தெரியல. நீங்க பேசும்போது இன்னொரு வார்த்தை கூட சொன்னீங்க, திருமாவளவன் பொய் சொல்றாரு, அவருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ்னு சொன்னேன். மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தமிழ்ல சொன்னா மனவலி அப்படி சொல்லலாம். மன அழுத்தம். நல்லா இருக்கு அந்த வார்த்தை. சோ மன அழுத்தம் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. இந்த கடந்த 4.5 ஆண்டுகள்ல 2021 முதல் 2024 முக்கால் வரை, இந்த 2 மாசம் முன்னாடி வரைக்கும் அவருக்கு எதுலெல்லாம் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க? எதுலெல்லாம் இருந்தது அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லுங்க சார். 2016ல அவர் அந்த மக்கள் நல கூட்டணி அமைச்சார் இல்லையா? அப்ப சில காரணியங்களை அவர் சொன்னார். எதனால அதை அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை சொன்னார். என்ன சொன்னாரு அப்படின்னா, அதிகார பகிர்வுங்கிறது வேணும். நாங்க வெறும் ஓட்டு வாங்கி கொடுக்கிற மெஷினா இருக்கக்கூடாது. எங்களுடைய சமூகத்துக்கு செய்யறதுக்கு நாங்க அதற்கான உழைப்பை செய்யணும் அப்படின்லாம் 2016ல பேசினாரு. மனப்பூர்வமா தான் பேசினாரு. அவர் இந்த பால்ல தேன் உந்த கழுதை இல்ல தேமுதிக மாதிரி. அவர் உண்மையிலேயே மனப்பூர்வமா தான் பேசினார். ஆனால் நிர்பந்தம் அவருக்கு என்னன்னா, இந்த மாதிரி பாமக அங்க இருந்தா இவர் இங்க இருக்காரு. முன்னிறுத்தும் போது அவர் நல்லா மனப்பூர்வமா பேசுறாரு. ஆனா அதே திமுக சார்பாக பேசும்போது மன அழுத்தமா பேசுறாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்குதான் நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க சார். சோ அந்த விஷயங்கள்ல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அதிகார பகிர்வு வேணும்ங்கிறதுலாம் ஸ்ட்ராங்கா இருந்தார். அண்ணாமலை ஐயா தான் ஜூன் 2024ல கூட்டணி ஆட்சி தான் கரெக்ட்னு முதல்ல பேசினவர். அதுக்கப்புறம் விஜயும் கூட்டணி ஆட்சியை பத்தி பேசுறாரு. ஆனால் இவரால் அதை பண்ண முடியல. முதல்ல என்ன பண்ணாரு, ஒரு பட்டியலினத்தை ஒரு முதலமைச்சர் ஆக முடியுமான்னு கேட்டாரு. அப்படிலாம் ஆக முடியாதுங்க, எங்க பர்த் சர்டிபிகேட் தாங்க, திமுக ஜெயிச்சிச்சுன்னா வெறும் எந்த சர்டிபிகேட்டும் கிடையாது, வெறும் பர்த் சர்டிபிகேட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாரு, முதல்வர் எல்லாம் வேஸ்ட்டுங்க, பிரதமருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு, அதனால நம்ம பிரதமர் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணோம்ட்டாரு. இங்க முதல்வரை விட்டுட்டாரு. அவரது மாநில கட்சி, அவரது தேசிய கட்சி இல்ல. டபால்னு பிரதமருக்குன்னு போயிட்டாரு. இதெல்லாம் தான் நான் பாக்குறேன், சின்ன சின்ன மன அழுத்தங்கள் அவருக்கு இருக்குன்னு பாக்குறேன். ஆனா பொய் சொன்னது என்னன்னா, மோடி திமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்தலைங்கிறாரு. டிஎம்கேன்னு சொன்னாரு. திராவிட முன்னேற்ற கழகம்னு அவர் தமிழ்ல சொல்லியிருந்தா கூட திருமாவளவனுக்கு இருமொழியில படிச்சதுனால தெரியாம போயிருந்திருக்கலாம். நல்ல ஆங்கிலத்துல டிஎம்கே அப்படின்னாரு. சொல்லவே இல்லைன்னு பொய் சொல்றாரு. அந்த விஷயத்துக்கு நான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. வேங்கை வயல் அவருக்கு மன அழுத்தத்தை தந்திருக்காது அப்படின்னு நம்புறீங்களா சார்? இல்ல, வேங்கை வயல்ல அவருக்கு என்ன மன வருத்தம் தந்திருக்குன்னு சொன்னா, அவரை விட்டுருங்க, எனக்கும் உங்களுக்குமே வச்சுக்கோங்களேன், காதுல பூ சுத்தலாம், தொட்டியோடலாம் வைக்க கூடாது, பூந்தொட்டியோடலாம் தொங்க விடக்கூடாது. வேங்கை வயல்ல ஊர்ல இருந்தவனே அதை பண்ணாங்கிறாங்க. அவன் அங்கேயேதான் வசிச்சிருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க. அவனே போய் டேங்க்ல மலத்தை ஊத்திட்டு அவன் அதே டேங்க்ல இருந்து வர்ற தண்ணியில சாப்பிட்டுட்டு இருப்பானா? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணும் இல்ல? அதையெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு மண்டகாயுது. வேங்கை வயல் பிரச்சனைக்கு நீங்க இன்னும் வரவே இல்லையேங்கிற கேள்வி வருது. மணிப்பூருக்கு போகலன்னு கேட்டுருந்தீங்களே, இங்க வரலையேங்கிற கேள்வி. ஆக தியாகராஜன் இவரை திருமாவளவன் ஐயா பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரச்சனையே, அவர் எதற்காக அரசியலில் இருக்கிறாரோ அதை அவரால் செய்ய வைக்க முடியல. அதான் பிரச்சனை. ஒரு தனி தொகுதியை வாங்க முடியல பாராளுமன்றத்துல. நாங்க என்னங்க தலித்துக்கு மட்டும்தான் பிறந்தோம்?
தனி தொகுதி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 6 சீட்டு கொடுத்து அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் அவருடைய மன அழுத்தத்துக்கு காரணமா இருக்கும். சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறோம். அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவாரா மாட்டாரா? ஏங்க அவர் நல்லா தானங்க இருக்காரு, பிஜேபியில இருக்காருங்க. அவர் ஏதோ காமா சும்மா பார்ட்டிலயோ அல்லது விஜய் கிட்டயோ அவரை கேட்டா அவர் கோவப்படுறாரு. நீங்க சொல்லுங்க சார். ஏங்க நான் டெய்லி நான் வந்து ஒரு நல்ல ஜோக் சொல்லட்டுமா உங்களுக்கு? ரொம்ப நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் வந்தான், வந்துட்டு எதிர்க்க இருக்கிறவனை பார்த்து, ஏங்க கோவமா இருக்கீங்க? இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். பாக்கெட்டை பிச்சிருக்கு, சொக்கா பிஞ்சிருக்கு அப்படின்றான். ஏய், அது பாக்கெட்ரா, சொக்கா நல்லாதான் இருக்கு. ஓ, உன் பொண்ணு ஓடி போயிட்டாங்கிறதுக்காக உனக்கு வருத்தமா அப்படிங்கிறான். யோ, எனக்கு பொண்ணே கிடையாது, ரெண்டும் பையன் தான். அப்புறம் ஏன் ரொம்ப கோவமா இருக்கீங்க அப்படின்னு. நான் எங்கடா கோவமா இருக்கேன்? அந்த மாதிரி சும்மா அண்ணாமலை கிட்ட போய் தனி கட்சி தொடங்குவீங்களா? ஏன்னா இவனுக்கு நோக்கமே அதுதான். அவர் பிஜேபியில இருந்தா அவங்களுக்கு ஆப்பு தெல்ல தெளிவா வச்சிருவாங்கன்ட்டு அவர் முதல்ல டெல்லிக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவருக்கு டெல்லியில் நல்ல இடம் வேண்டும், டெல்லியில் நல்ல இடம் வேண்டும். இதுங்க சொல்லுது. ஏன்னா இங்க இருந்தா டெய்லி ஒரு வழக்க வெளியில எடுத்து விடுறாருங்கிறதுக்காக அவர் டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டா நல்லதுன்னு இங்க இருக்கிறவங்க தான் பேசினாங்க. பிஜேபி விட்டு தூக்கிடுவான்ட்டு பேசினாங்க. சார், அப்படி நீங்க அதை எடுத்துக்க கூடாது சார். டெல்லியில இருந்தா அவருக்கு மத்திய பொறுப்புல பதவியா இருக்கும், 2வது நாட்டுக்கே நல்லதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தூய எண்ணத்துல கூட அதை சொல்லிருக்கலாம் இல்ல? நீங்க இப்படி ரிப்போர்ட் பண்றீங்களா? அவர் வந்து ஒரு கோச் பிளஸ் பிளேயர் அந்த மாதிரியான மனிதன். அவர் உலக கோப்பையை வாங்கணுங்கிறதுக்காக வரல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தரித்திர அரசியலை போக்க வேண்டும்ங்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட நீங்க வந்து உன்ன நான் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆக்கிடுறேன், தயவு செஞ்சு கிளம்பி போனா முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் என்னைய நோக்கம் அவருக்கு முதல்ல முடியணும். ஒரு மனிதனை பத்தி சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு தப்பு நடந்திருக்கு, அந்த பெண்ணுக்கு வந்து என்னால நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியல, கண்ணுக்கு தெல்ல தெளிவா நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில, அந்த நாய் தப்பிச்சு ஓடி போயிருக்கான்னு சொல்லி தன்னை சவுக்கால் அடித்து வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நேர்மையான மனுஷன் தான். அவன் நிலைமையில இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும். சும்மா போய் அவன்கிட்ட தனி கட்சி ஆரம்பிப்பியா உங்க அப்பா விட்டு சொத்தா உன்ன கேட்டாங்களா? ஏடா வாங்குற 200 ரூபாய்க்கு ஏன்டா இப்படி உழைக்கிறீங்க? அவர் என்ன பண்ணுங்கிறத அவர் முடிவு பண்ணுவார். அவர் தான் சொல்றாரு, நான் அப்படி ஆரம்பிச்சா சொல்றேங்க அப்படிங்கிறார். ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க. டெய்லி வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு, சார் எப்ப சார் முடிவு வெட்டுவீங்க, சார் எப்ப சார் முடிவு எடுப்பீங்க, எப்ப சார் முடிவு வெட்டுவீங்க, எப்ப சார் முடிவு எடுப்பீங்கன்னா அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். முடிவெட்டுறதுங்கிறது இங்க, முடிவெடுக்கிறதுங்கிறது இங்க, அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். இது ஒரு புழப்பாட பத்திரிகையாளர் நாய்களா அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்டுருவாங்க. எனக்கு பத்திரிகையாளர் மேல மரியாதை உண்டு. யாரும் கேட்கற சொல்றாங்க தனி கட்சி உண்டா, தனி கட்சி உண்டா? அவருக்கு சொல்ல தெரியாதா? ஒரு ஐபிஎஸ்க்கு சொல்ல தெரியாதா தனி கட்சி தொடங்கினா என்ன பண்ணணும் சொல்ல தெரியாதா? திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல வேற அதுக்கு ஒரு டிஸ்கஷன் வேற. அவர் மௌனம் சாதிச்சாருன்னா அதுக்கு ஒரு டிஸ்கஷன். நோ கமெண்ட்ஸ்னா ஒரு அவரை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கீங்கிறத தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. அண்ணாமலைங்கிற ஒரு மனிதன் தமிழ்நாட்டுல இருக்கிற வரைக்கும் திராவிட கட்சியினுடைய அஸ்தி எல்லாம் கலசத்துக்குள்ள போய் உட்கார போகுதுங்கிற பயத்தோட இருங்க. கூட இருக்கிற அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய உங்களுடைய அக்கா, தங்கச்சி, மாமியார், நாத்தனாரு, மச்சான், சித்தப்பன் இவனெல்லாம் வச்சு குழப்பம் ஏற்படுத்த முடியும்னு நினைக்காதீங்க. எஸ்.வி. சேகர் வீட்டிலே 3 ஓட்டு அண்ணாமலைக்கு வரும். எஸ்.வி. சேகர் அன்னைக்கு ஏதாவது வீட்டு டிராமாக்கு போயிடுவாரு ஓட்டு போடாம. அவர் வீட்டிலேயே 3 ஓட்டு அண்ணாமலைக்கு வரும். இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. தேவையில்லாம ஒரு மனுஷன்கிட்ட போய் எதை பேசணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கேள்வியை நேர்மையா கேளுங்க, அவசியப்பட்டு கேளுங்க. அவர் ஒரு ஊழலை பத்தி சொல்றாருன்னா அதை பத்தி கேளுங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டோமா ஒரே வரியில? ஏப்ரல் 13ஆம் தேதி டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு போட்டு 9 பேர்கிட்ட 1,30,000 கோடி இருக்குன்னு சொல்றாரு. இந்த 200 ரூபாய் கேஸுங்கல்ல சார். அப்போ அதிமுக அது எப்ப சொல்லுவீங்க? ஏய், சொன்ன திமுக அது போய் முதல்ல பேட்டி எடுறா. முதல்ல திமுக போய் அவங்க கிட்ட போய் நீ தப்பு பண்ணிருக்கியா, இந்த இடத்துல எல்லாம் உனக்கு சொத்து இருக்கான்னு கேள்றா அப்படின்னா அதிமுகவை பற்றி எப்போது சொல்லுவீர்கள்? இது ஒரு வெக்கங்கட்ட பத்திரிகையாளர் குடும்பம். சிரிப்பு தான் வருது. சார், நீங்க பேசிக்கொண்டு வரும் நேரத்துல அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். அது வந்து நல்லது, மக்கள் அப்பதான் மேல நம்பிக்கை, அதிமுகவின் மேல இருக்கும் நம்பிக்கையை அதிகமா வைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் அதை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சமீபத்துல கே செங்கோட்டையன் அவர்களுடைய
நான் சொன்னதே இல்ல. மத்தவங்க எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்தவன் பிரச்சனை. அதனால எதை வேணாலும் சொல்லுவாங்க. ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. செங்கோட்டையன் அவர்கள் அடிப்படை பொறுப்பிலிருந்து எல்லாத்துல இருந்தும் மொத்தமாக நீக்கப்பட்டிருக்கிறார். அதை நம்ம பார்த்தோம். இப்ப அவர் ஒரு எதிர்த்த வாதம் வைத்தனாலேயோ இல்லைன்னா அவர் எதிர்த்து பேசியதாலேயோ அவர் நீக்கப்பட்டிருக்கிறாரே என்றால், இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை இன்னும் சில மந்திரிகள் தொடர்ந்தது போல ஒரு பேச்சை தொடர்ந்தால் எல்லோருமே நீக்கப்பட்டால் அதிமுக என்னவாகும்? இது ஆரோக்கியமானதா? அதிமுகவிற்கு இது ஆரோக்கியமானதா? இது வரைக்கும் எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காங்கிறத நான் லிஸ்ட் சொல்றேன். அதுக்கு மேல யாராவது இருந்தா நீங்க சொல்லுங்க. ஓபிஎஸ் நீக்கப்பட்டிருக்காரு, தினகரன் நீக்கப்பட்டிருக்காரு. தினகரன் முதல்ல கட்சியிலே இல்ல, ஜெயலலிதாமா இருக்கும்போதே தூக்கி போடப்பட்டவர் தான், நீக்கப்பட்டிருக்காரு. புகழேந்தி நீக்கப்பட்டிருக்காரு, வைத்தியலிங்கம் நீக்கப்பட்டிருக்காரு, அந்த மனோஜ் பாண்டியன் நீக்கப்பட்டிருக்காரு, இன்னொரு எம்எல்ஏ இருக்காரு கூடவே, அவர் ஒருத்தர் நீக்கப்பட்டிருக்காரு. 7 பேர் நீக்கப்பட்டது எனக்கு தெரியும். 8வது ஆள் யாருன்னு நீங்க சொல்லுங்க. இந்த 7 பேருங்கிறது மட்டும்தான் அதிமுகவா? இந்த 7 பேருக்கும் ஒரே நோக்கம் தான். சசிகலா அம்மா தான் அதிமுகவை கையடக்கப்படுத்தணும், பொதுச் செயலாளராக மாறணும் அப்படிங்கிற அடிப்படையில நான் கொஞ்சம் இப்படி போயிட்டு இப்படி வந்தேன்னா வேற ரூட்டுக்கு போயிடுவேன். ஆறுமுகசாமியோடைய கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து படிக்க வேண்டி வரும் நீங்களாம். சோ ஒரு விஷயம் நடக்குது, ஜெயலலிதா அம்மா அனுப்பப்படுறாங்க, அடுத்தது இவங்கதான் வருவாங்கங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அவங்க வர்றாங்க, ஆனால் எதிர்ப்பு வருது. சட்டத்துல அவரை தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. அவங்க போறாங்க. போகும்போது கூவத்தூர்ல உட்கார வச்சு அதிமுக எம்எல்ஏ எல்லாம் கேட்கிறாங்க. 3 பேர் வருது. அதுல ஒரு பேர் எடப்பாடி. அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவங்க அப்படியே விட்டுருந்தாங்கன்னா எடப்பாடி விசுவாசியா தான் இருந்திருப்பாரு. தேவையில்லாம துணை பொதுச் செயலாளர்னு ஒரு பதவியை கிரியேட் பண்ணி தினகரன் உட்கார வைக்கிறாங்க. அவர் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறாரு. அதிமுக ஒரு குடும்ப கட்டுக்குள்ள போயிடக்கூடாதுன்னு எடப்பாடி நினைக்கிறாரு. உடனே ஓபிஎஸ் தள்ளுறாங்க, இவரை தள்ளுறாங்க, அவரை கூப்பிடுறாங்க, செங்கோட்டையனை பிடிக்கிறாங்க, யாரையாவது அனுப்பிச்சு வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுல ஒருங்கிணைங்கிறாங்க. ஒருங்கிணைக்கணும்னா அவங்களுக்கு என்ன பதவி கொடுக்கணும்? சசிகலா அம்மாவுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கணுமா? யோசிச்சு பாருங்க. அந்த அந்த பொதுக்குழுவும் செயற்குழுவும் அதை ஒத்துக்கொள்ளுமா? சோ அவங்க ஒருத்தருக்கு படையப்பா படத்துல வர ரம்யா கிருஷ்ணன் மாதிரி பொதுக்குழுவும் செயற்குழுவும் ஒத்துக்கொள்ளுமான்னு நீங்க கேக்குறீங்க. அப்படி பொதுக்குழுவும் செயற்குழுவும் ஒத்துக்கொள்ளப்பட்டு ஒன்னும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படல. அதுதானே கடந்த கால வரலாறு நமக்கு யார் சொன்னா? ஒரு மாநாடு நடத்தி தீர்மானம் போட்டு பொதுக்குழு செயற்குழு சொன்னதை வைத்துத்தானே அந்த எடப்பாடி பொதுச் செயலாளர் ஆறாரு. அவை முன்னவர் அவரை பொதுச் செயலாளர்னு அறிவிக்கிறாரு. அதுக்கு தானே இவங்க ஓபிஎஸ் கோர்ட்டுக்கு போனாரு. கோர்ட்டா இல்லைங்க, அந்த தீர்மானம் கரெக்ட் தான், கரெக்டா 15 நாள் டைம் கொடுத்து எல்லாம் ஒழுங்கா தான் கூப்பிட்டுருக்காங்க, பைலாப்படி எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன இருக்கு? செங்கோட்டையனுக்கு வேணா 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பொதுச் செயலாளராக இருந்தவர் இப்ப தற்காலிக பொதுச் செயலாளராக மாறி இருப்பாரு. ஒரு சின்ன பிரமதான், அப்படி இப்படி கொஞ்சம் ஷேக் ஆகி போச்சு. மற்றவங்களுக்கு அப்படி இல்லையே. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானே. அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? அவங்களாவே முடிவு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு முடிவு வேணா எடுத்தாங்க. ஓபிஎஸ் ஐயாவும் இவங்களுக்கும் ஒரே ஓட்டுங்கிற மேட்டரை கொண்டு வந்தாங்க. அப்ப எதிர்க்க போட்டியிடுவதற்கு யாராவது வர்றதுக்கு சசிகலா சைட்ல இருந்து ஆள் அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. அந்த ஆளுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லி அவன் அடித்து வரட்டப்பட்டான். இது திமுகலயே நடந்தது. ஸ்டாலின் ஐயா தேர்ந்தெடுக்கப்படும் போது அழகிரி ஐயா போட்டி போடுறேன்னு சொன்னாரு. திமுக ஒத்துக்கிடலையே. அழகிரி அண்ணன் தானே, ஒத்துக்கலையே. இல்லைங்க ஸ்டாலின் தாங்க, அதெல்லாம் முடிவாயிடுச்சு, ஆனா தேர்தல் நடக்கும் அப்படித்தானே சொன்னாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? ஓபிஎஸ் ஐயா துணை முதல்வர், துணை பொதுச் செயலாளர், அந்த கதைக்கு தானே அந்த வேலையே நடந்தது. இவ்வளவு இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷமா போட்டு சாவடிக்கிறீங்களே ஒரு மனுஷனை. இந்த பக்கம் அண்ணாமலையே, இந்த பக்கம் எடப்பாடிய சாவடிக்கிறீங்களே ஏதாவது ஒண்ணு பேசி பேசி. அவங்க அந்த செயற்குழுவும் பொதுக்குழுவும் கட்டுப்பாடோட தானே வச்சிருக்காரு. அவங்க ஒண்ணு ரிசைன் பண்ணலையே, யாரும் வெளில போலையே. உங்ககிட்ட கூடவே இருந்துட்டு 4 வருஷம் கூடவே இருந்துட்டு கம்யூனிஸ்ட் நீங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொன்ன மாதிரி அவங்க சொல்லலையே. உங்க கூடவே இருந்துட்டு திருமாவளவன் ஐயா பாமக சேர்த்தானா இருக்க மாட்டேன், பாஜக சேர்த்தானா இருக்க மாட்டேன், அதிமுக தூத்து கொடுக்கலையே. அவங்களாம் கூடவே தானே இருக்காங்க. இதுல என்ன தவறு இருக்கு? சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்றைய தேதியில தமிழகத்தின் களம் மாற்றம் கண்டுள்ளதா? ஏன்னா வெற்றி கூட்டணியாக வலம் வந்த திமுகவின் மேல் இந்த கடந்த ஒரு 1.5 மாதங்கள்ல இமேஜ் மாறி இருக்கா? மக்கள் பார்க்கும் பார்வை மாறி இருக்கா?
இல்ல உங்களுக்கு அப்படி இருக்கலாம். நான் ரொம்ப வருஷமா அரசியல என்னுடைய வயதின் காரணமாக நான் பார்த்திருக்கேன். நீங்க இன்னும் நிறைய பார்க்க போறீங்க. திமுக இதுவரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில உட்கார்ந்தது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். சோ அதனால உங்களுக்கு தான் அது ட்விஸ்ட் அண்ட் டர்ன். என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் பேய் படம் பார்த்த மாதிரி தான். கடைசியில பேய் உஸ்ன்னு கிளம்பி போயிடும். இவ்வளவுதான். 5 வருடம் ஒரு நாள் கிடையாது. சோ திமுக எப்படி சட்டசபைக்குள்ள மீண்டும் ஒரு முறை வரும்? வரவே வராது. சோ மத்தவங்க எல்லாரும் தான் அப்படி நினைச்சாங்க. ஆனா நான் என்னைக்குமே திமுக இன்னொரு முறை வராது அப்படிங்கறதுல கான்கிரீட்டா நிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்டா? தமிழக வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதுமே ரொம்ப புத்திசாலித்தனமா வாக்களிப்பாங்க. இந்தியாவிலேயே தமிழக வாக்காளர்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப அற்புதமானது. அவங்களுக்கு வேற வழி இல்லாததுனால இவங்க 2 பேரை மாத்தி மாத்தி தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தாங்களே ஒழிய, நான் சொல்றது 2019க்கு பிறகு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் இருந்தது, தோத்ததுக்கும் காரணம் இருந்தது. கருணாநிதி ஐயாவை தோற்கடித்ததுக்கு காரணம் இருந்தது, எம்ஜிஆர் ஐயாவை ஜெயிக்க வச்சதுக்கும் காரணம் இருந்தது. காமராஜ் ஐயா தோற்பதற்கும் காரணம் இருந்தது. அது ஒரு பெரிய துர்பாகியம், பெரிய துர்பாகியம். இருந்தாலும் அந்த ஆட்சி தோற்பதற்கு காரணங்கள் இருந்தது. அண்ணாதுரை ஐயா ஜெயிப்பதற்கும் காரணங்கள் இருந்தது. மாத்தி மாத்தி ஓட்டு போடுறவங்களே கிடையாது. 2 முறை அதிமுகவுக்கு தொடர்ந்து ஆட்சியை கொடுத்திருக்காங்க. ஒரு முறை கூட திமுக கொடுத்ததில்லை. தமிழ்நாடு பூரா ஒரே மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க. தொங்கு சட்டமன்றமோ தொங்கு பாராளுமன்றமோ 2009க்கு பிறகு வந்ததில்லை. ரொம்ப தெள்ள தெளிவான ஒரு மக்கள் ஓட்டு போடுறது இல்லை. பட் அவங்களுக்கு நீங்க சாய்ஸஸ் கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்க ஒரு பெரிய சபையில் நிபுணரா இருந்துட்டு ஒரு ஜட்ஜா வரீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 பேரை சமைக்க விட்டு 4 லூஸ் தனமா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பெரிய நிபுணருங்கிறதுனால அந்த உப்புமாவை வேறமா மாத்திருவீங்களான்னு? அந்த 4 பேர் என்ன கொடுக்குறானோ அதைத்தான் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. அந்த மாதிரி தமிழக வாக்காளர்கள் புத்திசாலிகள். அவங்க முன்னாடி கொடுக்கப்பட்டதெல்லாம் இந்த 4 பேர் தான். இப்ப அப்படி இல்லை. ஒரு பக்கம் தெள்ள தெளிவான கூட்டணி பிஜேபி, பாமக, அதிமுகங்கிற அடிப்படையில வருது. விஜய் என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறது ஜனவரி மாசம் தெரிஞ்சிடும்.